ஃபஸ்ட் அபிஷேகம், ரெண்டாவது அபிஷேகம். இது மூணாவது யார்? மூணாவது ஆள் யார்? மூணாவது அபிஷேகம். பாப்பா யார் அபிஷேகம் ஆக்கணும்? மஞ்சள் குங்குமம் 2 அபிஷேகம் முடிஞ்சிடுச்சு. மூணாவது அபிஷேகம். இது மூணாவது அபிஷேகம், அதாவது மஞ்சள் குங்குமம். இது மஞ்சள் குங்குமம் நடந்து போச்சு அந்த தாய்க்கு. மூணாவது அபிஷேகம். மொத்தமே 9 அபிஷேகம் தான். 9னா நவகிரகம், நவகிரகத்தை குறிக்கும். இது மூணாவது அபிஷேகம். யார் யார் வாங்கிக்கிறீங்களா பட்டு பட்டுன்னு பண்ணிடலாம். 9 அபிஷேகம் தான் இதுக்கு. 9 மட்டும்தான். இது மூணாவது அபிஷேகம். யார் யார் வேகமாக பண்ணணுமா பண்ணிவிடுங்க. நவகிரக காளின்றது நவகிரகத்தை குறிக்கக்கூடியது. 9 அபிஷேகம்னா இது ரெண்டாவது ஆள் பண்ணிக்கிறது இல்லை, மூணாவது அபிஷேகம். அபிஷேகம் தான் கணக்கு. அபிஷேகம் கணக்குன்னா மஞ்சள் குங்குமம் 2 ஆகி போச்சு. இது மூணாவது. பால் முடிஞ்சு போச்சு. 4வது அபிஷேகம். இது 4வது அபிஷேகம்னா இன்னும் 5 தாங்க. இது 5 பேர். 5 பேருக்கு மேலே யாரும் பண்ண முடியாது. அதுக்கு மேலே அதுக்கு உத்தரவு இல்லை. இது 4வது. இன்னும் 5 பேர். 5 பேர் தான். இது 4வது அபிஷேகம். இது 4வது அபிஷேகம். அந்த தாய்க்கு நடக்கக்கூடிய விஷயம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, எல்லா கோயிலையும் வந்து பூஜாரியும் தான் பண்ணுவாங்க. இது வந்து எப்படிடானா நம்ம ரீதி கிடையாது. ஒவ்வொரு மனுஷனோட தெய்வம் விக்கிரகம் அவங்களுக்கு தான் சொந்தம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 10 பேர் சேர்ந்து எடுத்து கொடுத்த ஒரு விக்கிரகம். அந்த தாய் 10 குடும்பம் நல்லா இருக்கிறதுனால தான் அவங்க எடுத்து கொடுத்தது. அதே 10 பேருக்கு நல்லது நடக்கணும் தான் இப்போது அவங்க கையால் பண்ணக்கூடிய விஷயம். 9 பேர் தான் அபிஷேகம் ஆச்சா. இது வந்து 5வது ஆள். அதாவது 3 அபிஷேகம் முடிஞ்சு போச்சு. 4வது அபிஷேகம் முடிஞ்சு போச்சு. இது 5வது அபிஷேகம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் 4 தான். இன்னும் 4 பேர். 4 பேர் அபிஷேகம். அவ்வளோதான் அந்த தாயோட அபிஷேகம். இன்னும் 4 தான். இது 5வது ஆள். இது 5வது ஆள். இது 5வது ஆள். இது போகிறத 6வது ஆள். 6 7. இன்னும் 2 பேர் யார்? இன்னும் 2 பேர் யாருக்கிறது போய் ஊற்றிருங்க. இன்னும் 2 பேருக்கு தான் அதுக்கு அபிஷேகம். 2 பேர். மொத்தம் 9 பேர். அவ்வளோதான். 5வது ஆள் ஊற்றியாச்சு. 6வது ஆள். 7வது ஆள். இது 7வது ஆள் அபிஷேகம். அதாவது எந்த கோயிலுமே அந்த கர்ப்பகொடியை தீண்ட விட மாட்டாங்க. நம்ம இடத்துல எப்படின்னா, அந்த தாயே வெளியே வந்து உட்காந்து அத்தனை பேர் கையால் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை தான் இது. அதாவது நவகிரகம், நவகிரக காளின்றது இதுதான் உண்மை. 9 பேர்னா 9 பேர் தான் அபிஷேகம். அதுக்கு மேலே அவன் வாங்கினாலும் உண்டு, வாங்கினாலும் உண்டு. நம்ம கையில் கிடையாது. ஏன்னா பிரபஞ்சத்தோட சக்தி. அந்த பிரபஞ்சத்தோட சக்தி ஏன் பார்த்தீங்களா, இதுதான் உண்மை. அதாவது அவன் ஆகாய காளி. ஆகாய காளின்றது பிரபஞ்சத்தோட சக்தி. அதாவது நம்மளை ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏன் சாமி குருக்களை அங்கே பார்த்தீங்களா ஒரு நம்பர் காலப்பயிரவன். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நம்மளை வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார். அதை கட் பண்ணிட்டு எடுக்கிறேன்.